நாளே ராமர் தொடர்பு கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? அதனால் இவர் ராமர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு விஷயங்கள். அதனால் இந்த படம் ஒரு பெரிய வெற்றியை பெறும். அதை தாண்டின ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு நல்ல தரமான படம். உலக அரசியல் தான் இன்றைக்கி நிறையா உலக சினிமாக்களில் வருகிறது. அந்த உலக சினிமாக்களில் ஃபெஸ்டிவல் படத்தில் வரும்போது அது எந்த நாட்டில் நடைபெற்றதுன்னு சொல்லுவாங்க. இது எதுவுமே சொல்லலை. ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமாக, ஆனால் பார்த்தவுடன் இது எங்கு நடக்கிறது என்னங்கிறது அவ்வளவு தெளிவாக தெரியக்கூடிய ஒரு விஷயம். நான் தீவிரவாதத்துக்கு எதிரானவன் பர்சனலாக. ஆனால் எந்த இடத்திலும் ரத்தம் சிந்தக்கூடாது என்று நினைப்பவன். நான் ராஜபக்ஷே அவர்களையே நான் டெல்லியில் நேராக பார்த்தபோது சொன்னேன், புத்தருடைய நாடுன்னு சொல்கிறேன், உங்கள் நாட்டில் ஏன் இவ்வளோ ரத்தம் சிந்தப்படுகிறது, தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டேன். நமக்கு என்ன இருக்குது? நமக்கு எதையும் சார்ந்து யாரோ நம்மளை தூண்டி விட்டு கேட்குற கேள்வியெல்லாம் கிடையாது. அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது நியாயமாக இருக்குது. சென்சார் என்பதே ஏதோ மத்திய அரசு சொல்கிறாங்க, அவங்க சந்தோஷப்படுறாங்க, அவங்க சந்தோஷத்துக்கு செய்யணும்னு நினைக்கிற மாதிரியான சூழ்நிலை பார்த்திங்கன்னா நிறைய இப்போ பிரச்சனைகள் வரும்போது தெரியுது. அது தேவையில்லாத ஒன்று. அங்கே போடுறவங்க நம்மளை மாதிரி நடுநிலையாளர்களாக போட்டாக்க அது சிறப்பாக இருக்கும். அவ்வளோதான். நான் முதல்ல ஃபஸ்ட்டு டைம் நான் இதே மாதிரி சென்சாரில் இருந்தபோது, போர்டு மெம்பராக இருந்தபோது, நான் தான் இங்கே தலைமை. அப்போது ஒயிட் ஸ்வான்னு ஒரு படம். அந்த படம் எப்படின்னா, மதுரா இல்லையா, நார்த் இந்தியாவில் மதுராவில் அங்கே விதவைகளான இளம் பெண்கள் அந்த பிருந்தாவனில் போய் சேர்ந்துருவாங்க. இனிமேல் கிருஷ்ணர் தான் நமக்கு எல்லாம் தெய்வம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பொண்ணுக்கு காதல் வந்துடும். அந்த பொண்ணு அந்த பிருந்தாவனை விட்டு வெளியில் போய் எப்படி அவனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிற கதை. அதை அப்ஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு நடந்த கதைன்னு சொன்னாங்க. பிருந்தாவனத்தில் இது மாதிரி நடக்கவே கூடாது, இது நடந்ததே தப்பு, இது மாதிரி நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த படத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க. திருப்பி நான் பார்த்த உடனே அந்த படத்தில் என்ன அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தேன். பிருந்தாவனத்தில் இது நடக்கக்கூடாது. அந்த ஃபஸ்ட்டு ஷாட் ஒரு ட்ரெயின் நிற்கும். அதில் பிருந்தாவன் அங்கே காட்டுவாங்க. அந்த 3 அடி ஷாட்டை மட்டும் எடுக்க சொல்லிட்டு அந்த படத்துக்கு யூ சர்டிஃபிகேட் கொடுத்தேன். அது ஒரு காதல் கதை. ஏன் விடோவான ஒரு பொண்ணு லவ் பண்ணக்கூடாதா? பொண்டாட்டி போயிட்டா புருஷன் உடனே மாப்பிள்ளை ஆகிடலாம். ஆனால் அந்த புருஷன் போயிட்டா பொண்டாட்டி லைஃப் முழுக்க விடோவாக இருக்கணுங்கிறது எனக்கு அதெல்லாம் அக்செப்டன்ஸ் கிடையாது. தவறும் நம்ம சட்டமும் அது மாதிரி சொல்லவே இல்லாத போது அது அது அப்போ பண்ணினேன். அது மாதிரி நான் இங்கே பொறுப்பில் இருந்தபோது சுமார் 16 அல்லது 17 படங்கள் தடை செய்யப்பட்ட படங்களுக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்து பண்ணினேன். எதுக்கு சொல்கிறேன்னா, சென்சார் பண்ணும்போது ஒரு நீதிபதி எப்படி இருக்காரோ அந்த மாதிரி இருந்து பார்க்கணும். அதை விட்டுட்டு இருந்தால் பாவம் படம் எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு தான் பிரச்சனை. அவங்க படத்தையும் எடுத்து இவங்கக்கிட்ட கொண்டு நின்று ஐயா அப்படின்னு சொல்லி அவங்க படம் பார்க்குறவங்களுக்கு கூல்ட்ரிங்க்கு, இளநீர், பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்து கடைசியில் அவங்க சொல்கிறத கேட்டு ஐயா அப்படின்னா அது அயோக்கியத்தனமான ஒரு விஷயமாகத்தான் பார்க்குறேன். அன்றைக்கி சென்சாரில் கூட நான் சொன்னேன், சினிமா படம் எடுக்கலைன்னா இங்கே இருக்கிற யாருக்கும் வேலை கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்க. சினிமாவே எடுக்கலைன்னா சென்சாருக்கு என்ன வேலை? சென்சார் நம்ம கத்திரிக்கோள் நம்மக்கிட்ட இருக்குன்னா எப்படி வேணால் வெட்டி விட்டுற முடியுமா? விட்டக்கூடாது. அதில் நிறையா விவரம் தெரியாதவங்களாம் போடுறாங்க. சார் ஹீரோ ஹெல்மெட் போட்டுக்கலான்றான். கதைப்படி அவன் ஹெல்மெட் போட்டுக்காத போய் தான் அடிபட்டு தலையில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு கதை வருது. அவன் ஹெல்மெட் போட்டுனா அந்த கதையை எப்படி எடுப்பாங்க? டாக்குமெண்ட்ரி வேறு, சினிமா வேறு. அதை முதல்ல சென்சார் போர்டில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். சென்சார் போர்டு என்பது டெல்லியில் ஆளும் கட்சியுடைய உறுப்பினர்கள் மட்டுமே, அங்கத்தினர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிற வரைக்கும் சென்சார் போர்டு என்பது நியாயமாக செயல்பட வாய்ப்பே கிடையாது. இதுதான் ரஜினி, கமல், விஜய், அஜித் அவங்க படத்துக்குலாம் சென்சார் பிரச்சனையே வரமாட்டேங்குது சார். அவங்க கட் எடுக்கிறாங்க, தலையை வெட்டுறாங்க, கொலை பண்ணுறாங்க, ரத்தமாக கொட்டுது. ஆனால் அவங்களுக்குலாம் சென்சார் ஒரு பிரச்சனையே வரமாட்டேங்குது. கபாலி படம் சின்ன சின்ன படங்கள் மட்டுமே ஏன்? அதான் சார், கபாலி படம் உலகம் முழுக்க ஏ சர்டிஃபிகேட், இங்கே மட்டும்தான் யூ சர்டிஃபிகேட். இதுதான் விஷயம். புரிஞ்சுதா? நான் சொல்கிறது புரிஞ்சதில்லை. அடிப்படையாகவே இதே பாகுபலியில் கூட கழுத்தை வெட்டி கழுத்து அப்படி குதிச்சு போகும். அந்த பாகுபலி சென்சார் முடிஞ்சு சென்சார் அதிகாரி பாகுபலியோடைய இயக்குனர் காரில் போகிறார் கிளம்பி. எப்படி போக முடியும்? ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்துட்டு ஜட்ஜியா நான் இருப்பேன், என்னை கொண்டு விட்டுருவேன் மந்தவழியில் அப்படின்னு ட்ராப் பண்ணேன்.
அந்த மாதிரி தான் நடக்குது. அவர் பணம் விளையாடுதா சார்? ஆ பணம் விளையாடுதா? சார், ஒரு இடத்துல ஊழல்னு வந்தால் அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், ஜந்துக்களாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஆனால் ஊழல் அது தவறு. என்ன சொல்லுங்கள், யார்கிட்ட ஒரு பைசா காசு வாங்கினேன். கொம்பன் படம் வந்தது, நான் 30 லட்ச ரூபா கேட்டேன், 50 லட்ச ரூபா கேட்டேன்னு ஞானவேல் ராஜா சொன்னார். நான் கேட்டேன்னு தானே சொன்னார், வாங்கினேன்னு சொல்ல முடியல. அவரால் வாங்கினேன்னா ப்ரூவ் பண்ணும்ல. நான் மயிலாப்பூர் எம்எல்ஏ இருக்கும்போது என் மேலே இருந்த பெரிய குற்றச்சாட்டு, எஸ்வி சேகர் அந்த பக்கோடா கடையில் டெய்லி 10 ரூபாய்க்கு பக்கோடா ஃப்ரீயாக வாங்கிட்டு போகிறாரு. அது எம்எல்ஏ பதவியே கேவலப்படுத்துற மாதிரி. அவங்க கோடிக்கணக்கில் அடிக்கும் போது 10 ரூபாய்க்கு பக்கோடா வாங்குறேன்னா, அது மாதிரி நம்ம மேலே சரியாக குற்றம் சுமத்த முடியலைங்கும் போது இந்த மாதிரி பண்ணுறாங்க. அது என்னன்னா, பிரபலமான ஒரு படம்னான்னு இப்போ ரஜினி படமே எடுத்துக்கோங்களேன். முன்னாடி குழந்தைங்களோடு பார்க்கக்கூடிய மாதிரியா இருக்குது இன்றைக்கி ரஜினி படம் இல்லை. அதை ரஜினியை நம்ம குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் இந்த படத்துக்கும் யூ சர்டிஃபிகேட் தான் கொடுக்குறாங்க, யூஏ தான் கொடுக்குது. ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டா என்ன பிரச்சனை? டெலிவிஷனில் வராது. யூஏ இதெல்லாம் கொடுத்துட்டா பிரச்சனை கிடையாது. ஸோ தயாரிப்பாளர் கோடிக்கணக்கில் படம் போட்டு எடுக்கிறாங்க. எடுக்கும்போது சென்சார் ரூல்ஸை பார்த்துட்டு எடுக்கலாம். சென்சார் ரூல்ஸில் இப்போ கூட போட்டிருக்கு, எந்த ஜாதியையோ எந்த மதத்தையோ எந்த சிறு குழுவையோ அவமதிக்கும்படியான காட்சிகள் வைக்கப்படக்கூடாதுன்னு போட்டு. இப்போ இந்த பேட் கேர்ள்னு ஒரு படம் வருது, எதுக்கு? ஒரு கம்யூனிட்டி வச்சு சொல்லணும். படிக்கிற பொண்ணு இந்த மாதிரி வயசில் கெட்டு போயிட்டான்னு சொல்லாமல் இந்த ஜாதி பொண்ணு கெட்டு போயிட்டான்னு சொல்கிறது அயோக்கியத்தனம். அப்போ என்ன ஆகுது? அந்த பட தயாரிப்பாளர் அல்ல இயக்குனர் மனசில் இருக்கிற அழுக்க கொண்டு கொட்டுற சாக்கடையாக அவங்க சினிமாவை நினச்சிக்கிறாங்க. சார், இப்போ இதே ஒரு படம் தான் சார். இந்த படத்திலே ஒரே ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் தான் வச்சு வந்து ட்ரோல் பண்ணாங்க. ஒரு ஃபோட்டோ, அந்த குழந்தை வந்து கையில் பிஸ்கெட் வச்சுருந்து நீங்கள் சொன்ன விஷயம் தான். அதே மாதிரி இலங்கையில் அந்த விஷயம் நடந்தது. சரிங்களா? அந்த ரெண்டுத்தையும் வச்சு தான் இந்த மாதிரி லாக் பண்ணியிருக்காங்களா சார்? தமிழ்நாட்டில் 10 கோடி பேர் இருக்காங்க சார். அந்த 8 கொலை பண்ணானே ஞாபகம் இருக்கா? ஒரு 8 கொலை பண்ண அவன் பேர் என் பேருக்காக கேட்குறேன், ஜெயராஜா. அவன் என்ன சொன்னா, இல்லை 8 கொலை பண்ணவன் ஒரு கொலை பண்ணான். ஒரு ஆட்டோ சங்கரா, அது ஆட்டோ சங்கர் இருக்கார். 13 சரி, நான் இப்போ அதுக்கு 2 நாளுக்கு அப்புறம் பேப்பர் படிக்கல. அது 13 கொலை பண்ணார் வச்சுக்கோங்க. அந்த 13 கொலை பண்ணவர் என்ன சொல்கிறாரு, நான் இது மாதிரி ஒரு படத்தை பார்த்து பண்ணினேன் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் வந்த படம் என்ன சொல்கிறாங்க, நான் ஆட்டோ சங்கரை வச்சு நாங்கள் இந்த படம் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. 10 கோடி பேரில் ஒரு 13 கொலை பண்ணது ஒரே ஒரு ஆட்டோ சங்கர் தான். ஆனால் அதுக்கு பிறகு அதை திருப்பி படமாக எடுக்கும்போது அதை பார்த்து 10 ஆட்டோ சங்கர் வரத்துக்கு உருவாக வாய்ப்பு இருக்குது. நடிகர் வந்து நான் ஸ்டைலாக சிகரெட் குடிக்கிறேன், மூக்கு வழியாக காது வழியாக புகை வருதுன்னா அதை பணம் வாங்கிட்டு குடிக்கிறாங்க. அதில் புகை வருதா, அது சிகரெட்டாக இல்லையா, அது வந்து டிஏயில் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது கூட தெரியாது. ஆனால் அந்த ஸ்டைலை பார்த்து நிஜமாகவே சிகரெட் குடித்து எத்தனை பேர் கேன்சர் வருது? எனக்கு இன்றைக்கி 75 வயசு ஆகுது. நானும் ரஜினிகாந்தும் 14 நாள் தான் வித்தியாசம். நான் இது வரைக்கும் ஒரு ட்ராப் லிக்கர் சாப்பிட்டது கிடையாது, சிகரெட் குடித்தது கிடையாது. ஏனென்றால் அது மாதிரி காட்சி வரும்போது கூட முதல் 2-3 படத்தில் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏனென்றால் நான் பண்ணுறதை பார்த்து ஒருத்தன் கெட்டுப்படி. ஏன்னா சினிமா வந்து நம்மளை விட ஒரு 10 மடங்கு 20 மடங்கு பெருசு. நம்மளை விட பெருசாக இருந்தாலே ஒரு பிரம்மாண்டம் வரும். டெலிவிஷனை பார்த்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைச்சி. ஏன்னா அது நம்மளோட சின்னது, அப்படி ஒதுக்கிடுவாங்க. டெலிவிஷனில் நடிக்கிற நடிகர் பேர் யாருக்குமே தெரிய வாய்ப்பு இல்லை. அந்த தொடப்பத்தை வச்சுன்னு வருவாங்களே ஒரு அம்மா அப்படின்னு தான் சொல்லுவாங்க எப்போவுமே. அது அப்படி தான் அவங்க சொல்லுவாங்க, கேரக்டரைசேஷன் வச்சு. சினிமாவில் தான் எம்ஜிஆர் வந்தாரா, நம்பியார் வந்தாரா, அசோகன் வந்தாரா, அப்படி தான் பேரை வச்சு ஆர்டிஸ்ட் பேர் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான திரையில் நம்ம சமூகத்தில் நடந்த ஏதோ 100 வருஷம் முன்னாடி நடந்த கதை, அன்றைக்கி என்ன நசுக்கிட்டாங்க, பிதுக்கிட்டாங்க, அமுக்கிட்டாங்கங்கிறதெல்லாம் இப்போ காமிச்சா என்ன பிரயோஜனம்? இன்றைக்கி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஹவுசிங் போர்டு வீடுகளுமே சமத்துவபுரம் தான். என்றைக்காவது செட்டியார் சமத்துவபுரம், முதலியார் சமத்துவபுரம் ஹவுசிங் போர்டு கட்டியிருக்காங்களா? இல்லை. எல்லோரும் ஒன்றா தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒன்றா வாழற ஒரு சினிமா தியேட்டருக்குள்ளே இந்த ஜாதிக்காரன் தான் வரணும்னு இல்லாமல் யார் வேணால் டிக்கெட் வாங்கிட்டு வரலாம் இருக்கக்கூடிய இடத்துல ஏன் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை பற்றியோ குறிப்பிட்ட மதத்தை பற்றியோ எதிர்த்து பேசுகிறதோ தவறுதலாக பேசுகிறதோ சரியான முறை அல்ல. இது பாதிக்கும், சமுதாயத்தை பாதிக்கும். இல்லை அதெல்லாம் யார் சொன்னது? சொன்னால் நாங்கள் சொல்லணும்.
சொல்கிறவன் புறம்போக்கு வெளியில் சம்மந்தமே இல்லாதவன் 1000 பேசலாம். சொல்லணும்னா அத்தாரிட்டேட்டிவாக சொல்லணும். நான் தான் இங்கே லீட் பண்ணேன் இந்த டீமை. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த சென்சார் ஆஃபீஸர் அந்த 3 பேர் பார்த்துருக்கலாம். அதில் என்ன, நான் சென்சார் போர்டில் உனக்கு படம் பார்க்கறதுக்கு ஒரு அனுமதி ஒரு ஒரு மெம்பராக மாற்றி கொடுத்துட்டா இப்போ மாதம் ஒரு படம் பார்த்தா 1500 ரூபா கிடைக்குது. அப்போ அந்த அதிகாரியை எதிர்த்து பேசாமல் இருந்தால் நீ மாதம் 10 படம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு. இல்லை திருநெல்வேலி கன்னியாகுமரியில் இருக்கிறவங்கெல்லாம் கூட உறுப்பினராக்கி வச்சுருக்காங்க பிஜேபியில். ஆனால் கார்த்தால 10 மணிக்கு படம்னா 8 மணிக்கு தான் சொல்லுவாங்க. அப்போ 8 மணிக்கு ஃபோன் பண்ணி அவனா தனி ஃப்ளைட் எடுத்துகிட்டு வருவார் 10 மணிக்கு. எதுக்கு போடுறாங்க? அவன் அந்த கார்டை வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற தேட்டரில் போய் நான் சென்சார் போர்டு அப்படின்ட்டு ஓசியில் படம் பார்க்கலாம். இப்படி சின்ன சின்ன ஒரு அல்ப சந்தோஷங்களுக்காக ஒரு கார்டை வாங்கி வச்சுக்கிட்டா அந்த துறை எப்படி நியாயமாக நடக்கும்? சென்சார் போர்டு என்றால் அதில் குடும்ப தலைவி இருக்கணும், வேலைக்கு போகிற பெண்மணி இருக்கணும், முதிர்ந்த வயதான ரெப்ரஸன்டேஷன் இருக்கணும், ஒவ்வொரு ஜாதிக்கும் மதத்துக்கும் உண்டானவர்கள் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். ஒரு டாக்டர் இருக்கணும், வக்கீல் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். அப்போது ஒரு சப்ஜெக்ட் வருது, ஒரு வக்கீலை பற்றின சப்ஜெக்ட்னால் இந்த வக்கீலை அதில் அங்கே படம் பார்க்க வைக்கணும். அதுக்கு தான் நாங்கள் என்ன சொன்னோம், இது சென்சார் அதிகாரி யாரை கூப்பிடலாங்கிற அதிகாரம் இருக்கிற ஒரு காரணத்தினால தான் ஊழல் நடக்குது. அதுக்கு பதிலாக இதை கம்ப்யூட்டரைஸ் பண்ணுங்க. கம்ப்யூட்டர் தேர்ந்தெடுக்கட்டும். இன்றைக்கி யார் 4 பேர் பார்க்குறதுன்னு கம்ப்யூட்டர் தேர்ந்தெடுக்கட்டும். அது இனி வரைக்கும் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. கொண்டு வந்தால் இந்த ஊழல் செய்ய முடியும். ஓகே சார், இதுதான் இந்த படத்துக்கு உண்டான சப்போர்ட். ஒரு நல்ல படம், அவ்வளோதான். ஒரு நல்ல படம், ஒரு விளம்பரத்துக்காகவோ இதை வச்சு நாளைக்கு இவங்க ஏதோ ஒரு பெரிய கட்சி ஆரம்பிக்க போகிறாங்களோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு நல்ல படம் வெளிவருவதற்கு ரொம்ப தடங்கள்லாம் இருந்துக்கிட்டே இருந்தது. இன்றைக்கி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் இதை நான் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு 100க்கும் மேற்பட்ட தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகுது. அதுவே ஒரு நல்ல விஷயம். பெரிய படங்கள் தான் ரிலீஸ் ஆகணும் காலத்தில் இப்போ சின்ன சின்ன படங்கள் 8 படம் 9 படம்லாம் நிறைய ரிலீஸ் ஆகுது. ஆனால் எல்லா படம் பார்த்தா ஒரு பேய் படம் வந்தால் அப்படியே 100 பேய் படம், பேயே வெறுத்து போய் மனுஷனாக திருப்பி பிறந்துடலாங்கிற அளவுக்கு நாம் ஏன்டா பேயாக பிறந்தோம் அப்படிங்கிற ஃபீல் பண்ணுற அளவுக்கு படம் எடுத்துடுறாங்க. அது வெறும் வியாபாரத்தை மட்டுமே நோக்கமாக வச்சு எடுக்கிறதுனால தான் வருது. அதில் கொஞ்சம் சின்ன ட்விஸ்ட்டு. இது மலையாள படங்கள் தான் இன்றைக்கி எக்ஸ்ட்ரானரி ட்ரீட்மெண்ட். ஒரு கதையாகட்டும், கொண்டு போகும் விதமாகட்டும், இப்போ இல்லை ரொம்ப வருஷமாகவே செலவு எல்லாமே அது எல்லா விஷயங்களும். இது கூட ஆரம்பத்தில் மலையாள பட டைரக்டர் தான் டைரக்ட் பண்ணுறதா இருந்து அரசியல் செய்ய தெரியாத அடிச்சவடி கூட தெரியாதவங்க. இன்றைக்கி திமுக என்பது ஒரு கட்சி. அந்த கட்சியினுடைய அரசியல் பலம் நிறைய பேருக்கு தெரியாது. ஆளுங்கட்சிங்கிறதுனால சொல்லலை. திமுக என்ற கட்சியினுடைய அடிப்படை பலம் தொண்டர்கள், பூத்து, அதோடைய கட்டமைப்பு. விஜயை நான் ஆரம்பத்தில் அப்ரிஷியேட் பண்ணது காரணம், விஜயோடைய ரசிகர் மன்றத்துக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அப்படியே கொண்டு போய் அரசியலில் சொருக முடியாது. நான் இங்கே அஸ்திவாரம் போட்டேன் வீட்டுக்கு, அதுக்காக அதை அப்படியே போய் பட்டணப்பாக்கத்தில் கடலில் வச்சிட முடியுமா? இங்கே போடுற அஸ்திவாரம் வேறு, அங்கே போடுற அஸ்திவாரம் வேறு. அதை அவர் தெரிஞ்சுக்கணும். அவருக்கு தெரியும். ஆனால் கேரவன் விட்டு வெளில வரணும். சும்மா ப்ரோ அது காமெடியாக பேசி பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் விஜய் தமிழ்நாட்டு நிலவரங்களை பற்றிய உண்மைகளை பேசணும். நானும் சொல்கிறேன், இருமொழி கொள்கை. 75 வயசாச்சு, எனக்கு ஹிந்தியில் ஒரு வார்த்தை கிடையாது. மெஞ்சி போனால் அச்சான்னு சொல்லுவேன், அப்புறம் நேராக போவேன். எனக்கு டெல்லி போனால் என்ன பண்ணுவீங்கம்மா? டெல்லியில் தமிழ் ஹிந்தி தெரிஞ்ச ஒரு ஆளை போட்டுப்பேன். மோடி கூட தான் 150 நாடுகளுக்கு போயிருக்காரு. உடனே 150 பாஷை படிச்சுட்டா போயிருக்காரு. அவருக்கு தெரிஞ்ச அவர் ஹிந்தியும் இங்கிலீஷையும் வச்சுக்கிட்டு தான் அங்கே போனார். அங்கே ஹிந்தியும் இங்கிலீஷும் தெரிஞ்ச அந்த ஊர் பாஷை தெரிஞ்ச ஒருத்தர் அங்கே கூட டிரான்ஸ்லேட்டராக ஒர்க் பண்ணுவாங்க. எல்லா தேசத்துலேயும் அப்படி தான். மொழி ஒன்றும் சோறு போடாதுங்க. மொழியை வச்சு நான் இன்னொரு பாஷை கற்றுக்கிட்டா அதுக்கு நான் தமிழ்நாட்டில் இருந்துட்டு போகிறேன். பீகார்லேருந்து இத்தனை பேர் இங்கே வரான், எல்லாம் தமிழ் கற்றுட்டா வரான். வந்தப்புறம் தமிழ் கற்றுக்கிறான். நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். அவசியம் ஏற்படும் போது கற்றுப்பாங்க. வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, வெளி மாநிலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அந்த புருஷன் இங்கிலீஷை தவிர வேறு எதுவும் பேச மாட்டான். ஆனால் அவனோட போகிற பொண்டாட்டி 3 மாதத்தில் அந்த ஊர் பாஷையை பேசுவார். ஏன்னா அவங்க தான் அந்த கீரை வைக்கிற பொம்பளை, கறிகாய் வைக்கிற பொம்பளை, லாண்ட்ரிக்காரன் எல்லார்கிட்டையும் பேசக்கிறதுனால அவங்களுக்கு அந்த பாஷை வந்துடும். நம்ம ரொம்ப ஸ்ட்ராங். 1965லேருந்து ஹிந்தியை அப்படி எதிர்க்கிறோம். இப்போ ஹிந்தி கூடாதுன்னு சொன்னால் ஹிந்தி பிரச்சார சபா இங்கே இருக்க விட்டுருவாங்களா? எத்தனை ஹிந்தி பிரச்சார சபா இருக்குது? இதோ இங்கே கல்யாண நகர் அசோசியேஷன் இருக்குது. இங்கே 15 நாளில் இந்த சான்ஸ்கிரிட் பேசுகிறதுக்கு ஃப்ரீயாக சொல்லித்தராங்க. 10 நாளில் ஹிந்தி பேசுகிறதுக்கு ஃப்ரீயாக சொல்லித்தராங்க. எனக்கு போக இஷ்டம் இல்லை. தொடர்ச்சியாக நீங்கள் முன்னாடிலாம்
சப்போர்ட் பண்றீங்க? இப்போ லேட்டஸ்டா நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. 40 தொகுதியிலும் நான் போயிட்டு பிரச்சாரம் அப்போ பண்ணணும். அப்போ நான் புத்தொழில் பிரகாசமாக சொன்னேன். அப்போது நான் பிஜேபியில் தானே இருந்தேன். பிஜேபியில் இருந்தபோது என்ன சொன்னேன், 40 தொகுதியிலையும் பிஜேபி தோக்குன்னு நான் சொன்னேன்ல, 40 தொகுதியிலையும் திமுக ஜெயிக்கும்னு சொன்னேன்ல. அப்போ பிஜேபியில் தானே இருந்தேன். நான் வந்து எந்த கட்சியில் இருந்தாலும் அந்த கட்சிக்கு விசுவாசி கிடையாது. நான் ஆனஸ்ட்டாக இருக்கிறவன், நேர்மையாக இருக்கிறவன், நேர்மையான கருத்துக்களை சொல்லுவேன். அண்ணாமலை தப்பு பண்ணால் அந்த கருத்து சொல்ல இப்போ மட்டும் சொல்றீங்க. ஏன் அப்போ தான் சொன்னேனே, நான் பிஜேபியில் இருக்கும்போது தான் சொன்னேன், பிஜேபி 40 தொகுதியும் தோற்கும் அப்படின்னு சொன்னேன். அண்ணாமலை தோற்பார் திமுகவும் 40 தொகுதி ஜெயிக்கும்னு சொல்லலையே. சொன்னேனே. பிரச்சாரம் பண்ணணும்னு ஏங்க 2 பேர் நிற்கிறாங்க, இவர் தோப்பார்னா யார் ஜெயிப்பாங்க? அவராக ஜெயிப்பார். நீங்கள் தானே ஜெயிக்கணும். இது என்ன மறக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு எப்படியோ கேட்குறேன். அதே இல்லை பாஸ், இல்லை ஒரு கட்சியை சேரும்போது அந்த கட்சி சார்ந்த விஷயங்களுக்கு என்னோட கருத்தை தெரிவிப்பேன், கட்சி சார்ந்த கொள்கைகளுக்கு. ஆனால் இன்னைக்கு போட்டிருக்கார் முருகன் சொல்கிறார், ஒரு மொழியை வைத்து அரசியல் செய்யக்கூடாது. அப்போ மதத்தை வச்சு அரசியல் செய்யலாமா? நான் பிஜேபியிலேருந்து வெளில வந்ததுக்கு காரணம் அவங்க மத அரசியல் செஞ்சது எனக்கு பிடிக்கல. நான் என்னுடைய சினிமா பார்த்து எத்தனை பேர் பார்த்தாங்க? இந்துக்கள், கிறிஸ்டியன், முஸ்லீம் எத்தனை பேர் பார்த்து வளர்ந்தா? அப்படி வளர்ந்த நான் வந்து இன்றைக்கி எனக்கு நான் ஒரு கட்சியில் சேர்ந்ததுனால நான் முஸ்லீம்களுக்கு எதிராக பேசணும்னா என்னால் பேச முடியாது. நான் எப்படி பேச முடியும்? என்னுடைய ரொம்ப நெருங்கின நண்பர் நம்மளுடைய அபுபக்கர், பிரசிடெண்ட் ஹோட்டல் பிரசிடெண்ட்டு, எத்தனை எனக்கு எவ்வளோ தடவை அவர் வந்து மெக்காலேருந்து அந்த புனித நீர் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் எங்கள் வீட்டு பூஜை ரூமில் இருக்குது. எங்கள் வீட்டு சாமி உடனே சிவன் திட்டுவாரா? ஓ இது வேறு சாமி, வெளில எடுத்துன்னு போது சொல்லுவாரா? சண்டை எந்த சாமியும் சண்டை போடுறதில்ல, நம்ம தான் சாமி பேரில் சண்டை போட்டு அசிங்கப்படுத்திக்கிறோம். திருப்பரங்குன்றத்தில் அவ்வளோ பெரிய சண்டை அவசியமே இல்லை. அதே திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் தெருவுலேயே எத்தனை பிரியாணி கடை இருக்குது. அப்போ அந்த மலை மேலே ஓரமாக போய் யாரோ சாப்பிட்டுட்டா சாமியை தீட்டாயிடுமா? மனுஷங்க தான் தீட்டாகலாம், கடவுள் தீட்டாகவே மாட்டார். நீ குளிச்சுட்டு சாமியை பார்க்க போறியோ, குளிக்காமல் சாமியை பார்க்க போறியோ, கடவுள் கோச்சிக்க மாட்டார். அது ஒவ்வொருத்தரும் கடவுளை எப்படி அணுகிறோங்கிற முறையை பொறுத்தது. வாபஸ் வாங்கிட்டாரு. வெரி சார், அந்த வெரி, அதாவது நான் சொன்னதை நீ கேட்கல. அதாவது இப்போ கூட சொல்கிறாங்க, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இதெல்லாம் கேட்கலன்னா அவங்க ஆன்டி நேஷ்னலுங்கிறாங்க. ஆன்டி நேஷ்னல்னு சொல்கிறவங்க முட்டாள்கள். ஏன்னா இந்தியாங்கிறது ஒரு ஒரு மனிதன் உடம்பு. அதில் தமிழ்நாடுங்கிறது இதயமாக இருக்கலாம், மூளையாக இருக்கலாம், கையால் இருக்கலாம். அப்போது தமிழ்நாடு, நான் தமிழ்நாடை நேசிக்கிறேன்னா நான் இந்தியாவை நேசிக்கிறேன்னு அர்த்தம். நீ தமிழ்நாட்டை விட்டுட்டு என்ன நேசின்னு சொன்னால் நீ தான் ஆன்டி நேஷனல். அப்போ தமிழ்நாடு இந்த நேஷனுக்குள்ளே இல்லையா? தவறான விஷயம். ஏதோ ஒன்று எவனோ சொல்லிடுவான், அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு தொங்க வேண்டியது. ஏன்னா புதுசாக யோசிக்கிறதுக்கு அறிவு கிடையாது. அதனால தான் பிரச்சனை. என்ன ஆன்டி நேஷனல்? ஏன்னா அப்படின்னா நான் என்ன ஆன்டி நேஷனல் சொல்லுவாங்களா? சொல்கிறதுக்கு எவனுக்கு யோகிதை இருக்கோ? நான் போட்டிருக்கேன், நான் தான் நேஷனலிஸ்ட்டு சொல்கிறான். எத்தனை பேர் கொடி வச்சுருக்கான் சொல்லுங்கள். அவசரத்துக்கு சில பேர் கொடியை தலைகீழாக கூட ஏற்றிட்டு போயிடுறாங்க. ஏன்னா நம்ம நாட்டில் தேசிய கொடியை விட கட்சி கொடிகள் அதிகம். அதனால் வர பிரச்சனை. அமெரிக்கானாக்கா அங்கே ஒரே அமெரிக்கா கொடி தான், மற்ற தேசத்தில் அந்த ஒரு கொடி தான். அதுதான் பிரச்சனை. நம்ம முதல்ல என்ன விஷயம், இதோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இது தொடரும் பொழுது நமக்கு 10 பேர் இருக்கிற கூட்டணி இருக்காங்களே, அவங்க அப்படியே ஒன்று சேரணும், நாம் ஒன்று சேர்ந்துட்டா திமுக உயிர்த்தலான்னு பேசுகிறவங்க அந்த 10 பேர் ஒன்று சேரும்போது அதுக்குள்ளே 12 முதலமைச்சர்கள் எட்டி பார்க்குறாங்க. நான் தான் முதலமைச்சர், அதனால் அவங்களால சேரவே முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் எனக்கு தெரிந்த வரைக்கும் 150 இடங்களுக்கு மேல் திமுக வெற்றி பெற்று ஃபுல் மெஜாரிட்டியோட 2026 ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டினுடைய முதல்வர். ஏதாவது கேஸ் விஷயமா சந்திச்சிருப்பாங்க சார். அதெல்லாம் அவங்கெல்லாம் ஏன் சந்திச்சாங்க நம்ம எப்படி சார் சொல்ல முடியும்? டிடிவியை விட ஒருத்தர் சாமர்த்தியமாக சிரிச்சிக்கினே பதில் சொல்ல முடியுமா சொல்லுங்கள்? விஜயோட கட்சி 2026 எத்தனை சதவிகிதம் தனித்து நின்று ஓட்டு வாங்கினார்கள் என்ற காட்டக்கூடிய முயற்சியில் அந்த 2026 மே மாதத்துக்குள்ள விஜய் தமிழ்நாட்டை 2 முறை சுற்றி வந்தால் அவர் ஒரு 10% வரைக்கும் ஓட்டு வாங்கலாம்.
அவ்வளோதான். ஆனால் எல்லாரும் செதறி செதறி நின்னாக்க ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்ம ஊரில் கூட்டு சேர்ந்து ஒன்று நம்ம சேர்ந்து ஆட்சியம் ஒரு ஒரு பொதுவான கருத்துக்கே ஒன்று சேர வரமாட்டேங்கிறாங்களே. ஏன் இருமொழி கொள்கைன்னு நான் தனியாக அனௌன்ஸ் பண்ணுவேன், ஆனால் அரசு மீட்டிங்கில் வந்து அனௌன்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதில் என்ன இருக்குது? ரகசியமாக சில விஷயத்துக்கு ஒன்று சேர்ந்துக்கிறாங்க, அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஒரு குடும்பத்தாருக்கும் திமுக அரசு சுமார் 5000 ரூபாய் வரைக்கும் உதவிகள் செய்து கொண்டிருக்கிறது. 1.5 கோடி பேர் பயனடைகிறாங்க. அந்த 1.5 கோடி பேர் ஓட்டு நிச்சயமாக இருக்கும். அதன் பிறகு இன்னொரு விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டினுடைய வெற்றி தோல்வியே 3 லட்சம் ஓட்டில் தான் நடக்குது. 100 ஓட்டில் ஜெயிக்கிறவன், 100 ஓட்டில் தோக்குறவன், 50 ஓட்டில் தோக்குறவன், இப்படியெல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நான் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் மாண்புமிகு தமிழக முதல்வர்கிட்ட வச்சுருக்கேன். அது அந்தனர் நல வாரியம்னு ஒன்று ஆரம்பிங்க. சமுதாயத்தில் மிகவும் பாதிக்கப்பட்ட, மிகவும் ஏழைகளாக இருக்கக்கூடிய, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடிய எத்தனையோ அந்தணர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் அந்தணர் நல வாரியம் ஆரம்பித்தால் நான் 3 லட்சம் ஓட்டுக்களை கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். அது எனக்கு எந்த எனக்காக இல்லை, எனக்கு ஒரு சீட்டு கொடுன்னு கேட்கல. இப்போவே நான் சொல்கிறேன், எஸ்வி சேகர் மயிலாப்பூரில் சீட்டு கேட்குற யாராவது சொன்னாக்க யாரும் நம்பாதீங்க. நான் 2011லேயே நான் முடிவு எடுத்துட்டேன், இனிமேல் ஓட்டு கேட்டு தேர்தலை நிற்கும் அரசியலில் நான் இல்லைன்னு. நான் எந்த தேர்தலையும் நான் நிற்க மாட்டேன். அதனால் அதுக்கு நாளைக்கே என் பையன் டிஎம்கே சேர்றான்னா அவன் இஷ்டம், கண்டிப்பாக சேரணும். நான் இனிமேல் எந்த கட்சியும் சாராமல் எல்லோருக்கும் நண்பனாக எந்த கவர்மெண்ட் நல்லது செய்தோ அந்த கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக நான் இருப்பேன். இன்றைய வரை எனக்கு 40 ஆண்டுகளுக்கு மேலாக நல்ல நண்பர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், அவர் குடும்பத்தினர் எல்லாருமே, அழகிரியாக இருக்கட்டும், எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். 1975லேருந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு போதும். அதுக்காக நான் எடப்பாடியை விரோதிச்சுக்கணும் அவசியம் இல்லை. அவர் என்ன வாங்கன்னு கூட்டா வணக்கம் சார், சந்தோஷம்னு சொல்லுங்கள், அவ்வளோ. நான் போக மாட்டேன். அது எப்படி போவேன்? என்ன கேட்டு அப்போ யார் துட்டு அதிகமாக கொடுக்குறாங்களோ அங்கே வரேன், அந்த கொள்கை இல்லையே. நான் துட்டுக்கு ஆசைப்பட்டிருந்தா நான் எம்எல்ஏவாக இருக்கும்போது 300 கோடி ரூபா வேலை நடந்தது மயிலாப்பூரில். 1% 3 கோடி, 10% 30 கோடி சம்பாதிச்சிருக்கலாமே. இல்லையே, ஒரு பைசா கூட நான் சம்பாதிக்கலையே. எனக்கு கடவுள் மிக சிறப்பான ஒரு நான் படித்த படிப்பை கூட கொடுத்துருக்கேன். நான் டிப்ளமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், போஸ்ட் டிப்ளமா ரெஃப்ரிஜரேஷன். ஆனால் ஒரு சினிமா நடிகனாகி, நாடக நடிகனாகி 7000 ட்ராமா பண்ணியிருக்கேன் 50 வருஷத்தில். இனிமேல் யாரும் பண்ண முடியாது, இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணலை. இந்த சாதனைகள் நமக்கு போரும் இல்லை, சந்தோஷமாக இருக்கேன். எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கடவுள் அருளால் இன்னி வரைக்கும் ஒரு பைசா கூட கடன் இல்லாமல் இருக்கு. அதுதானே சிறந்த வாழ்க்கை. பேசிகிட்டே இருப்பேன், தூங்கிடுவேன். அந்த மாதிரி ஒரு நல்ல தூக்கம் வரும் நமக்கு. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் சமுதாயம் நல்லா இருக்கணும், சிஸ்டம் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும். இந்த இந்து முஸ்லீம் பிரச்சனையை தமிழ்நாட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து இங்கே யாருமே ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது. ஏன்னா இங்கே முஸ்லீம் படையெடுப்பே கிடையாது தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும்போது முஸ்லீம் இந்து பிரச்சனை இங்கே கிளப்பி என்ன பிரயோஜனம்? தவிர நீ இது மாதிரி தமிழை பற்றி பேசினா இது இன்னைக்கு எல் முருகன் சொல்லியிருக்காரு. அப்போ நீ மதத்தை பற்றி, இந்து மதம் அது இன்றைக்கி சொன்னது, ஆக்சுவலாக அவர் சொன்னது என்னென்னா, சிறுபான்மையர், அமித்ஷா தான் சொல்லியிருக்காரு, சிறுபான்மையரை நம்பி அரசியல் பண்ணக்கூடாது. அப்போ நீ அப்புறம் அவர் உடம்பு சரியில்லாமல் இவர் தான் பண்ணி முடித்தார் அந்த படத்தை. அதற்காக இதை சொல்கிறேன். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு துறை என்றால் எல்லாரும் போட்டி போடக்கூடிய அளவுக்கு அந்த 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 இடம் இருக்கணும். இல்லை நீ எடுத்தால் கூட உள்ளே வரவே முடியாது, நீ எடுத்தால் பிரயோஜனமே இல்லை. சில பேர் பார்க்குறேன், அன்றைக்கி 10 தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. 40 தேட்டரில் தமிழ்நாட்டில் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது என்னுடைய ட்ராமா ஒரு சாயங்காலம் கலெக்ட் பண்ணுற பணத்தை விட குறைச்சலாக தான் கலெக்ட் பண்ணும். அப்போ எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுக்கணும்? எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, ஓகே ஓடிடி ஊற்றலாம், அப்படியே சேனலுக்கு ஊற்றலாம், என்ன சன் டிவி, கலைஞர் டிவி எல்லாம் ரெடியாக இருக்காங்களா, வா வா படம் எடுத்தியா வா வா. அவங்களும் என்ன நினைக்கிறாங்க, நல்ல படமாக இருந்தால் வாங்கணும். ஏன்னா டிவிலையும் தியேட்டரை விட்டு எழுந்து வெளில போயிடுவாங்க, டிவியில் டப்புன்னு அமைக்கி வேறு சேனல் போயிடுவாங்க. மோசமான படத்தை வாங்கி வாங்கி அவங்க என்ன பண்ணுவாங்க. ஓடிடியும் அப்படி தான். நீ படம் ரிலீஸ் பண்ணு, நன்னா ஓடிச்சுன்னா நான் வாங்கிக்கிறேங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க பெரிய பெரிய படங்களுக்கெல்லாம் 500 கோடி 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. விழுந்தாலும் அவங்களுக்கும் பெருசாக தான் விழுவுது. அதனால் இது சினிமா ஒன்று தான்,
எந்த மனிதனாலையும் இது ஓடும் ஓடாது வெற்றி பெறும்னு கணிக்க முடியாத ஒரு துறை. அதனால் ஜாகிரதையாக இருந்து எடுக்கணும். இப்போ முக்தா சீனிவாசன் போன்றவர்கள்லாம் இருந்த போதெல்லாம் படம் ஃபெயிலியர் ஆனால் கூட நஷ்டமடையாத அளவுக்கு இருக்கும். ராமநாராயணன் சொல்லுவார், ஒரு ஏணியில் 2வது படியிலேருந்து விழுந்துட்டா திருப்பி ஏந்து நின்றுக்கலாம், ஆனால் ஏணி மேல் படியிலேருந்து விழுந்தேன்னா உனக்கு ஃப்ராக்சர் ஆகிறது முக்கியம், அது கண்டிப்பாக ஆகிதான் ஆகும் அப்படிம்பார். அந்த மாதிரி தான் புரிஞ்சுக்கணும். நமக்குள்ளே என்ன பட்ஜெட் இருக்குது, நான் வீடை விற்கிறேன், வாசலை விற்கிறேன், அதை விற்கிறேன், இதை விற்கிறேன், ஏன் அப்படி எடுக்கணும்? உங்களுக்குள்ளே முடிஞ்ச விஷயத்தை வச்சு பண்ணி என்ன பட்ஜெட்டோ அதுக்குள்ளே எடுக்க வேண்டியது தான். ஓகே சார், இப்போ இந்த படத்தை பற்றின இதை கட் பண்ணாமல் இதை தனியாக போட்டிருங்க. இப்போ அடுத்தது நீங்கள் எதுக்காக இருக்கீங்களோ உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன். ஓகே, ரெடி. இப்போ வந்து கையெழுத்து இயக்கம் நடத்துறாங்க, அது என்ன ப்ரோஜெக்ட்? ஏன்னா நீங்க வந்து எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லுவீங்க, அதிமுகவும் சரி, திமுகவும் சரி, தாவேகாவும் சரி, பிஜேபி கையெழுத்து நடத்துறாங்க, ஆனால் வந்து என்ன ப்ரோஜெக்ட்? அவங்களுக்கு வந்து ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒன் சைடு பேப்பர் கிடைக்கும், முக்கியமாக கையெழுத்து இயக்கம் நடத்துறதுனால. அடுத்தது வந்து நம்ம கட்சியும் பிஸியாக இருக்குதே அப்படின்னு காட்டிக்கலான்ட்டு அங்கே இருக்கிற லோக்கல் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ எடுப்பா அப்படின்னு கையெழுத்து இங்கே போடுவான், மூஞ்சி அங்கே இருக்கும். அது மாதிரி ஒரு 4-5 ஃபோட்டோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே அது ஒரு துரும்புக்கு கூட பிரயோஜனமே கிடையாது. ஞாபகம் இருக்கா, விடுதலை போராளிகளை ரிலீஸ் பண்ணணும்னு 1,00,000 கையெழுத்து அனுப்புகிறேன். நாங்கள் கையெழுத்தினால எந்த ஜனாதிபதி ஒரே ஒரு கையெழுத்து போட்டால் போதும், பிரதம மந்திரி ஒரு கையெழுத்து போட்டால் போதும், முதல் மந்திரி ஒரு கையெழுத்து போட்டால் போதும். குப்பா சுப்பா எல்லோரும் சேர்ந்து எதுக்கு கையெழுத்து போடணும்? போட்டு நம்மளும் கையெழுத்து போட்டோம் அப்படிங்கிறது ஒரு இது தான். அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. அது வந்து நான் கூட தான் 2 நாள் முன்னாடி போனேன். அது என்னன்னா, அங்கே இருக்கிறவங்களுக்கு என்னுடைய ஆதரவை தெரிவிப்பதற்காக நான் போட்டேன், தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கையே போதும் அப்படின்னு நான் போட்டேன். ஆனால் இந்த குழந்தைங்களை பிடிக்கிற பூச்சாண்டி பிடிக்க வருவாங்க, முட்டாய் கொடுத்து கூட்டின்னு போயிடுறது, வேனில் தூக்கின்னு போகிறாங்க மாதிரி பள்ளிக்கூட குழந்தைங்கள்லாம் கையை பிடிச்சி இழுத்து கையெழுத்து போட சொல்கிறது அயோக்கியத்தனம். அது தமிழக பாரதிய ஜனதா பண்ணது மன்னிக்க முடியாத தப்பு. குழந்தைங்களெல்லாம் கையை பிடிச்சி போக்சோ சட்டம்னு ஒன்று இருக்குது, நீ வந்து உங்கள் வீட்டு குழந்தைங்கள ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணணுன்னு இருக்குது. போகிற பையனை பிடிச்சி இழுக்கிறாங்க, பொண்ணை பிடிச்சி நல்ல எனக்கு பெண் குழந்தைய பிடிச்சி இழுத்த மாதிரி நான் பார்க்கல, ஆனால் ஒரு பையனை திருப்பி பிடிச்சி இழுக்கிற மாதிரி வருது. ரொம்ப தப்பான ஒரு விஷயம். தவிர வந்து அரசு பள்ளிக்கூடங்களில் தமிழக அரசு என்ன கொள்கை வைத்திருக்கிறதோ அந்த கொள்கைப்படி தான் நடக்கும். அது தெரிஞ்சு தான் பெற்றோர்கள் அரசு பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறாங்க. அரசு பள்ளிக்கூடத்தில் வந்து டிஏவி ஸ்கூலை விட சிபிஎஸ்சி சிஸ்டத்தோட பிரமாதமாக இருக்குப்பா அரசு பள்ளிக்கூடம் அப்படின்னு யாரும் சேர்க்கலை. தனியார் பள்ளிக்கூடம் சிபிஎஸ்சி சிஸ்டம் என்பது பொதுவாக யாருக்குன்னா அப்பப்போ வெளி மாநிலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய பெற்றோர்களுடைய குழந்தைகளுக்காக. அப்போ அது எல்லா மாநிலத்திலும் அதுக்கு ஒரே சிலபஸ், அதுக்காக தான் அதில் சேர்க்கணுமே தவிர அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. சிபிஎஸ்சி படித்தா ஸ்டேட் போர்டை விட குறைச்சலான மார்க்கு தான் வாங்க முடியும். ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்தால் தான். ஏன் அத்தனை பேரும் கிளாஸில் அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்கணும்? கிளாஸில் அத்தனை பேரும் ஒழுக்கமான மாணவராக இருந்துட்டால் போதுமே, சிட்டி நல்லா இருக்கும்ல. நாம் வந்து கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அது நான் என்னுடைய வேண்டுகோள் தமிழக அரசுக்கு, கல்வித்துறை அமைச்சருக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னங்கிறது நான் சொல்கிறேன்னா, வாரத்துக்கு ஒரு நாளாவது ஒழுக்கத்துக்கு பற்றிய ஒரு கிளாஸ் மாணவர்கள் நம்ம எடுக்கணும். அது எடுத்தால் தான் மாணவர்கள் ஒழுக்கமான மாணவர்களாக இருக்கணும். அதே சமயத்தில் ஒழுக்கம் குறைந்த ஆசிரியர்கள், இப்போது அன்றைக்கி போக்சோ சட்டத்தில் யாரோ அரெஸ்ட் பண்ணான்னாங்க, சிறுமிகிட்ட இது பண்ணார் இந்த ஆசிரியராங்க, அவர்களை பணிமாற்றம் செய்வதோ சஸ்பெண்ட் பண்ணுவதோ கூடாது, அவங்கள டிஸ்மிஸ் பண்ணிடணும். ஏனென்றால் ஒரு கல்வியை போதிக்கக்கூடிய ஒரு ஆசிரியரே இவ்வளோ தப்பாக நடந்துக்கிட்டால் அவங்க மிக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டுங்கிறது இது. ஆனால் இப்போது தமிழக பாரதிய ஜனதாவுடைய செயல்பாடுகள் எல்லாமே கோமாளித்தனமாக இருக்குது. அதாவது கூத்து ஒரு சர்க்கஸ் சீரியஸாக நடக்கும்போது நடுவில் வந்து கோமாளி வந்து ஜம்ப் பண்ணிட்டு போவோம். அது மாதிரி தான் அண்ணாமலை. எதுக்கு அவர் வாயை திறந்தால் போய் செருப்பு போட்டுக்க மாட்டேன் இனிமேல் அடிக்கிறது, அப்புறம் ஷூ போட்டுன்னு போகிறது, அப்புறம் இல்லாட்டா கால் தெரியாத எடுத்துக்க ஃபோட்டோ அப்படிங்கிறது, இல்லாட்டா அந்த டேபிளுக்கு கீழே ஒரு துணியை போட்டு மறைச்சிக்கிறது. என்னத்துக்கு? யார் ஒன்று கேட்டாங்க? இந்தியாவில் செருப்பு போடாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? கொதிக்கிற தார் ரோட்டில் வெறும் காலோட நடந்து போகிறோம் இருக்கான். என்ன பெரிய நீ செருப்பு போடலன்னு என்ன ஆகிடும்? இதெல்லாம்
சும்மா ஏமாத்து வேலை. நிறைய பேர் சொல்லுவாங்க அண்ணாமலை வந்து பாஜக தலைவராக இருக்கக்கூடாது. எனக்கு பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அரசியலே இருக்கக்கூடாது. அரசியலுக்கே தகுதி இல்லாத ஒரு ஆள் தான் அண்ணாமலை. எந்த 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 கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வராத ஒருத்தர். யாரை வேணா இவர் வந்து விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுறாரு. இவரே டெபாசிட் போன எத்தனை இந்த 40 சீட்டில் எத்தனை இடத்துல டெபாசிட் போச்சு? நான் சொன்னேன் 40 சீட்டும் தோக்கும் பிஜேபின்னு. அப்போ எல்லாரும் அண்ணாமலை என்னமோ அண்ணாமலைக்கு நான் என்னமோ எதிர்னாங்க. என்ன பூத்தை வளர்ப்பதற்கு உண்டான எந்த முயற்சியும் எடுக்காத எந்த கட்சியும் வராது. இதோ இன்னைக்கு ப்ரோ அப்படின்றார் நம்ம விஜய். அவரால் ஒரு இஃப்தார் நோன்பை கூட ஒரு ப்ராப்பராக ஆர்கனைஸாக பண்ண முடியும். என்ன பண்ணியிருக்கணும்? இஃப்தார் நோன்பு நடத்துறதுனா முஸ்லீம் தலைவர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டீங்கல்ல, கட்சிக்காரங்க நீங்கள் வராதிங்க, இன்னொரு ஹாலில் போடுங்க. அங்கே கட்சிக்காரர்களுக்கு அதோ அவருடைய அட்வைசர் இருக்கார் இல்லையா, பாண்டிச்சேரியில் 3-4 சந்தில் நின்று ஜெயிச்சார் குஷி ஆனந்த், அவரை வச்சு அங்கே நடத்திட்டு இவர் தொப்பி போட்டுக்கிட்டு ஃபுல்லாக போட்டு எனக்கு புரியவே இல்லைங்க. ஒரு 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 நான் கூட 2 இஃப்தார் விருந்துக்கு எடுத்துக்கிட்டு நானாக தான் இதே விபூதி குங்குமத்தோடு போனேன். அந்த நோம்பின் முறையை அதை நான் வந்து பாராட்டுறேன், அதை மதிக்கிற மாதிரி போகிறேன். நான் உடனே அப்படியே நான் முஸ்லீமாக மாறி போகணுன்னு முஸ்லீமும் நினைக்கல, அவங்க நம்பவும் மாட்டாங்க. நம்ம ஏன் பண்ணணும்? அப்போ சுன்னத் கல்யாணத்துக்கு போகிறோன்னா என்ன பண்ண முடியும்? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாத்துலேயும் நாம மாற முடியாதுங்க. நாம இருக்கணும், ஆனால் எல்லோருடையும் அனுசரித்து போகணும். அதுதான் சமுதாயம். எங்கள் பக்கத்து வீடு முஸ்லீம், அதோ எய்த்து வீடு கிறிஸ்டின், அதோ இந்த வீடு கிறிஸ்டின், அப்புறம் அதுக்கு அடுத்த வீடு முஸ்லீம். பிரியாணி எங்கேருந்து வரும்? நான் பிரியாணி சாப்பிட்றேன்னு இல்லையோ, எங்கள் வீட்டில் பிரியாணி சாப்பிட்ற இருக்காங்க, ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கொடுக்குறேன். ஐயோ பிரியாணிலாம் இங்கே கொண்டாதீங்க சொல்ல மாட்டேன். ஏன்னா அது அன்பால் கொடுக்கப்படுகிறது. எனக்கு பிரியாணி கொடுக்க வசதி இருக்குதுன்னு கொடுக்கல அவங்க. ஏன்னா அவங்க வீடு என்ன விலையோ அதே விலை தான் இந்த வீடும், 16 கோடி ரூபா. அதனால் அவங்க வசதிக்காக கொடுக்குறேன். ஒரு நட்புக்காக கொடுக்கும்போது அதை மதிக்க தெரியும். நான் தான் சொன்னேன், நான் வெஜிடேரியனாக இருந்தால் கூட என் பக்கத்தில் இருக்கிறவங்க நான் வெஜிடேரியன் அசைவம் என்ன அசைவம் சாப்பிட்றவராக இருந்தாலும் அவர் பக்கத்தில் உட்காந்து என்னால் இட்லி வடகரி சாப்பிட முடியும். அது என் மனோபாவம். பஸ்ஸில் போகலையா, ஏன் வெஜிடேரியன் மட்டும் பஸ்ஸில் இருங்கப்பா, யாராவது ஏப்பம் விட்டா எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அவன் தான் இறங்கி போகணுமே தவிர அவன் மற்றவங்களை சொல்கிறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. சமுதாயத்தில் நம்ம எல்லாரோடையும் சேர்ந்து வாழ பழகிக்கணும். அதில் ஃபெயில் ஆகிட்டான். அதில் கட்சிக்காரங்களையும் உள்ளே விட்டு யார் இவர் போய் இன்வைட் பண்ணாங்களோ அவங்கள உள்ளே விட. ஆமாங்க, அப்போ வெளியில் வராத வீட்லேயே இருந்துடலாம். என்னங்க நான் என்ன கேட்குறேன், எம்ஜிஆருக்கு இல்லாத பிரச்சனையாக இவருக்கு வந்துடும். எம்ஜிஆர் வந்து ராத்திரி 8 மணிக்கு ஒரு மீட்டிங்க்கு வராருன்னு ஒரு ஊரில் சொல்லுவாங்க. விடிய காலத்தில் 3 மணிக்கு போவார். ஆனால் அந்த 8 மணிக்கு வரேன்னு சொன்ன போது இருந்த கூட்டம் ஒருத்தர் கூட கலையாமல் 3 மணி வரைக்கும் இருக்கும். அது வேற. அன்றைக்கு இருந்த நடிகர்களுடைய புகழ் வேற. இன்றைக்கி நாமளே பூஸ்ட் பண்ணிக்கிறோம். எந்த நடிகர் இது வரைக்கும் நான் கேட்குறேன், என்னை விட புதுசாக சேர்ந்த நடிகராகட்டும் யாராவது ஒருத்தர் தன் செல்ஃபோன் நம்பரை கொடுப்பாரா? நான் கொடுக்குறேன் இல்லை என் செல்ஃபோன் நம்பரை. முந்தா நேற்று கூட ஒரு மீட்டிங் 2500 பேர் இருந்தாங்க. 9841023545 இதுதான் என் நம்பர். எதுக்காக நம்பர் கொடுக்குறோம்? உடனே அந்த நம்பரை வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க? கிடையாது. ஆனால் திடீர்னு ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும், அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, சார் நீங்கள் நம்பர் கொடுத்தீங்களேன்னு சொன்னால் நான் என்ன பண்ண போகிறேன்? நம்ம மினிஸ்டர் மாசுக்கு ஃபோன் பண்ணி சார் இது மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், அவ்வளோதான் பண்ண போகிறோம். நீ நம்பர் கொடுத்து பாருங்கள், உடனே எல்லாரும் 1,00,000 பேர் ஃபோன் பண்ணுவாங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. எதுக்கும் நம்மகிட்ட பேசிக்கிட்டு விஜயே நம்பர் கொடுத்தா கூட பார்த்தியா விஜய் நம்பர் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு தான், ஆட்டோகிராஃப் மாதிரி தான். உடனே ஃபோன் பண்ணி என்ன கேட்பாங்க? அதெல்லாம் சும்மா. அதாவது பொது வாழ்க்கையில் ஒருவன் வந்து விட்டால் அவன் நேர்மையாகவும் ஒழுக்கமாக இருந்தால் எதுக்குமே பயப்பட வேண்டாம். நான் இது வரைக்கும் வாட்ஸ்அப் காலில் பேசினவனே கிடையாது. நான் ஏன் வாட்ஸ்அப் காலில் பேசணும்? என்னை யாராவது ரெக்கார்ட் பண்ணுவாங்க, என்னை ஏதாவது அந்த பயம் தானே பேசணும். நான் அவனை முட்டாள் அப்படின்னு ஒருத்தனை காட்டுறதை சொல்கிறேன்னா அது ஆமாண்டா சொன்னேன், உன்னை முட்டாள் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு போகிறேன், அவ்வளோதானே. ஐயோ நானா அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தவிர எல்லா கேஜெட்டுக்கும் நீங்கள் பயந்தா இன்றைக்கி நீங்கள் எந்த லைனில் பேசினாலும் வேற ஒருத்தர் ஃபோனை வாங்கி பேசினால் கூட நம்ம பேசுகிற பேச்சுக்கள் அனைத்தும் 4 வருஷம் இல்லை 5 வருஷம்
அந்த செல் கம்பெனியில் இருக்கும், தெரிஞ்சு வச்சுக்காங்க. அதெல்லாம் வாட்ஸ்அப்பெல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியாது, அது பண்ண முடியாது. வாட்ஸ்அப் ஏன் ரெக்கார்ட் பண்ண முடியாது? வாட்ஸ்அப் கால் போட்டு பக்கத்தில் இன்னொரு ஃபோனை வச்சுக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டா பண்ண முடியாதுன்னு கிடையாது. டெக்னாலஜி மாறி போச்சு. நாம் நேர்மையாக இருந்துட்டால் பயப்பட வேண்டிய வந்து விஜய் வந்து என்னோட ரொம்ப என்னோட இப்போ 50 வயசு ஆச்சு அவருக்கு. ஆச்சு. என்னோட 25 வயசு சின்னவர். ஓகே. விஜய் அப்பா எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. விஜய்க்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், முதல்ல கேரவனை விட்டு இறங்கி பப்ளிக்கில் வர பாருங்க. பவுன்சரெல்லாம் முதல்ல வச்சுக்காங்க. ஒய் கேட்டகரி இவர் கேட்டாருன்னு சொன்னால் அது விஜய்க்கு மைனஸ். மக்களை நெருங்க விடாமல் பார்த்துப்பாங்க. அண்ணாமலை கேட்டார்னா அந்த ஆளுக்கு ஆசை. போலீஸில் அவருக்கு கீழே கான்ஸ்டபிள்லாம் சல்யூட் அடிச்சாச்சு. இவர் பல பேருக்கு சல்யூட் அடிச்சாச்சு. நமக்கு சல்யூட் அடிக்க ஒரு 10 பேர் கவர்மெண்ட்டு கொடுப்பாங்களேங்கிற ஆசை. அண்ணாமலை என்ன நேர்மையானவர்? நான் நேர்மையானவன்கிறார். அப்புறம் எதுக்கு செங்கல் சூளையில் போய் ரைடு வந்தது? அவங்க உறவுக்காரங்க செங்கல் சூளையில். அதெல்லாம் சும்மா பொய்ய மும்மொழி கொள்கை வந்து எதிர்ப்புன்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருக்காரு சார். ஆனா வந்து கையெழுத்து எழுதும் கெட் அவுட்னு ஒரு விஷயம் வந்து சார், அங்க பிகே பிரசாந்த் கிஷோர் வந்து கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னாங்க. பெரும்பான்மையினார இந்துக்களை ஜாதி எல்லாத்தையும் எல்லாம் ஒற்றுமையாக்கி சமமாக நடத்துங்க. அப்போ ஏன் சிறுபான்மையினர்கிட்ட இவங்க போகிறாங்க? நீ சமமாக நடத்தலைங்கிற காரணத்தினால தானே இவங்க போகிறாங்க. எல்லாருக்கும் ஒரு கொள்கை இருக்குது. உங்கள் அரசியலை நீங்கள் பண்ணிக்கங்க. ஸ்டாலின் எப்படி அரசியல் பண்ணணும்னு அமித்ஷா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, முருகனும் சொல்ல வேண்டிய அவசியம். உங்களால் இங்கே ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்க முடியலையே. அப்படி இருக்கும்போது எதுக்கு பேசுகிறீங்க? முதல்ல பூத் அமைக்க பாருங்கள். இந்த வெறும் வாட்ஸ்அப் காலை வச்சுக்கிட்டு மிஸ்டு காலை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. நான் இன்றைக்கி 5000 பேரோடு பேசினேன். எப்படி எனக்கு 5000 மிஸ்டு கால் வந்தது? மிஸ்டு கால் வந்ததோட நீ 2 பேரோடு பேசியிருப்பேன். அப்படி தான் மிஸ்டு கால் இருக்குது. ஒரு ஏரியாவில் இன்றைக்கி இவங்க வச்சுருக்காங்க பிஜேபியில். அது கருநாகராஜன் தான் அந்த தொகுதியில் நின்னார். 58,000 பேர் உங்கள் மிஸ்டு கால் உறுப்பினர். கருநாகராஜன் வாங்கினதே 12,000 ஓட்டு. நான் கேட்டேன், பாக்கி 38,000 பேர் ஊருக்கு போயிட்டாங்கல்ல லீவுக்குன்னு கேட்டேன். அப்பவும் பிஜேபியில் இருந்தபோது தான் கேட்டேன். ஜாதி வெறி மிக அதிகமாக உள்ள ஒரு இடம் தமிழக பிஜேபி. அங்கே ஒரு பிராமணர்கள் கூட இல்லை, அத்தனை பிராமணர்களையும் வழிச்சி வெளியில் எரிஞ்சிட்டார் அண்ணாமலையும் கேசவ விநாயகம். இந்த சில முட்டாள் பிராமணர்கள் நமக்கு பிஜேபி எதை செய்வது அப்படின்னு நினச்சின்னு உட்காந்துருக்கு. யார் நமக்கு நல்லது செய்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு போங்க. அதானே முக்கியம். அதை விட்டு என்ன இன்றைக்கி பிஜேபி வந்து மும்மொழி கொள்கை, ஹிந்தி வேணும் ஹிந்தி வேணும் அப்படிங்கிறாங்க. ஹிந்தி வேணும்னா பிஜேபியில் எத்தனை பேருக்கு ஹிந்தி தெரியும்? அமித்ஷா வராரு, ஹிந்தியில் பேசுகிறாரு. அப்போ ஏன் நீ தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுற? நீ பிஜேபிக்காரன்ட்டு தானே பேசுகிற. அப்போ எல்லாருக்கும் தான் தெரிஞ்சு. இல்லைங்க, பானிபூரி வாங்கிறதுக்கு ஹிந்தி தேவையில்லை. அது வந்து விற்கிறவன் தான் கற்றுக்கணும், வாங்குறவங்க கற்றுக்க வேண்டாம். எனக்கு அது வேணும்னு கேட்டால் கொடுத்துருப்போம். ஜப்பான் போகிறோம். ஜப்பானில் ஒய்ஜி மகேந்திரன் பொண்ணு கொஞ்சம் அவங்களாம் அறகுறைங்க. ஏதோ அவங்களுக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு அங்கேருந்து யார் காப்பாற்றுவாங்கங்கிற பேரில் அவங்கள குஷிப்படுத்துறதுக்கு பேசுகிறாங்க. ரொம்ப சின்ன பொண்ணு அது. ஏதாவது சின்ன பொண்ணு, என் பொண்ணு வயசு. அதனால் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கள வந்து அரசியலில் யாருமே பொருட்படுத்துறதில்லை. ஏதோ கூட்டம் நடக்கும்போது நானும் கேட்டு குறுக்க முழுக்க ஓடுற மாதிரி அவங்கள இப்போ உடனே நாளைக்கு ஒய்ஜி மகேந்திரன் பொண்ணை கொடுத்து நாளைக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருவாங்களா? போய் நிற்க சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் சும்மா. இதெல்லாம் ஒரு 2 வருஷம் கழிச்சு ஏமாந்து எனக்கே ஃபோன் பண்ணாங்க. அங்கிள் அன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு அங்கிள் அப்படிம்பாங்க. நிறைய பேசுவோம். ஏன் என்ன ஒய்ஜி மகேந்திரன் சார், ஒய்ஜி மகேந்திரன் என்னுடைய நண்பர். அவங்க ஃபேமிலியாக எனக்கு எத்தனை 40 வருஷமாக தெரியும். அவங்க பொண்ணு அவள் பிறந்ததுலேருந்து எனக்கு தெரியும். அதுக்காக மாற்றுக்கருத்து. ஒய்ஜி மகேந்திரன் போகிற ட்ராமா வேறு, என் ட்ராமா வேறு. அவர் மிகச்சிறந்த நாடகங்கள் உணர்ச்சிபூர்வமாக போடுவாங்க. நான் ஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுவேன். அவ்வளோதான். அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான. அதனால் ஏன் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது? அதில் இருக்கலாம், ஒன்றும் தப்பு. அனைவருக்கும் சார் இது 2015 காலகட்டத்தில் வந்து வெளிவர சமயத்தில் இருந்துச்சு. அப்போ வந்து சென்சார் தடை பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ கொடுக்கல சார். 2017 கொடுக்கப்பட்டு விட்டது. 17 கொடுத்துருக்காங்க. ஆனால் ரிலீஸ் பண்ண முடியல. நமக்கு நம்மளுடைய சிஸ்டம் ஆஃப் ரிலீஸ் தப்பாக இருக்குது. ஏன்னா இவங்க கேரளாலேருந்து வந்து ஒரு படத்தை எடுத்துட்டு அதை வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு அந்த நுணுக்கம் தெரியலை. படம் எடுத்துட்டாங்க. நான் தான் இதை ரொம்ப திருப்பி தூக்கி போட்டுறாதையா பண்ணு ரிலீஸிங் வேறு ப்ராப்ளம் இல்லை. ஃபண்டு கொஞ்சம் இதாக அதான் டைட்டாக இருந்தது. அவங்களுக்கு பப்ளிக் ரிலேஷன்ஸ் குறைச்சல். வேறு கம்பெனி அண்டர்டேக் பண்ணியிருக்கிறாங்க.
சார் நான் தானே சார் சென்சார் சார் தானே பண்ணேன். பண்ணது, வேற மூணு ஷாட் மாத்திரம் தான் கட் பண்ணப்பட்டது. இந்த ஜெயிலில் இருக்கிற இவங்களில் எத்தனை குழந்தைங்க நம்ம குழந்தைங்கன்னு தெரியாதுன்னு அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் பேசுகிற மாதிரி அது ஒன்று கட்டு. அப்புறம் இன்னொன்று வந்து அந்த புத்தர் சிலை மேலே ஒரு புடவையையோ இல்லை ஒரு பக்கத்துலேயே விஸ்கி பாட்டிலையோ வைக்கிற மாதிரி ஒரு ஷாட்டு. அப்புறம் இன்னொரு ஷாட்டு ஏதோ சம்திங் இது நாம் ஃபஸ்ட்டு சீனில் வரும். அந்த பையன் போய் அந்த ஜெயிலர் இருக்கார் இல்லையா, அவருடைய ஒய்ஃபோ பையனோ பேசுவான், அப்பா நீங்கள் லீவுக்கு வந்தோடனே நாம் கதிர்காமம் கண்டி கோயிலுக்கு போயிட்டு வரலாம். கதிர்காமம் கண்டிங்கிறது மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் மட்டும். ஏன்னு சொன்னால் இது இலங்கையில் நடக்கக்கூடிய கதை என்று தெரிந்தால் அப்போ அதுக்கு உண்டான இது இருக்குது, நம்ம செய்ய முடியாது. ஒரு நட்பு நாடுகளுக்கு உண்டான விஷயத்தை அங்கே இருக்கிற பிரச்சனையை நம்ம சொல்லக்கூடாது. இப்போ நான் இதை கட் பண்ண பிறகு இது எந்த நாட்டில் நடக்கிற கதைன்னே தெரியாது, பொதுவான ஒரு கதை தான். அவ்வளோதான், பார்க்குறவங்களுக்கு தெரியும். உலகத்தில் எங்கே வேணாலும் ரிலீஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஜெனரலாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு நாம் ஒன்றுமே நாட்டை பற்றியோ கரெக்ட் சார் இப்போ சொல்ல மாதிரி தான் இதை பற்றியோ ஒன்றுமே இல்லை. நான் சொல்லும் போதே நீங்கள் ஒன்றும் கோச்சிக்காதீங்க ப்ரோ அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உடனே சொல்லுங்கள் என்ன சார் அவரை மாதிரி பேசுகிறீங்க. நான் யாருமே ப்ரோங்கிற வார்த்தை ராமன் தானே, அந்த மாதிரி அண்ணா கோச்சிக்காதீங்கண்ணா நீங்கள் தப்பாக பேசிட்டீங்க அதுக்காக நான் சவுக்கால் அடிச்சுக்க மாட்டேன்னா அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, அது மாதிரி தான் இருக்குது. நன்றி, வணக்கம் சார்.